ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ரொம்ப ஈஸியாக கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது கிரேவின்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. 10லேருந்து 12 கத்திரிக்காய் பின்புறம் இது மாதிரி 4 கட் பண்ணிக்கோங்க. காம்போடே சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்தோடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நம்மளுக்கு ஆஃப் வேக்காடு வெந்தால் போதும். அது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரும். அப்போ சிம்மில் போட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா அரை வேக்காடில் வெந்து வந்துடுச்சு. இந்த கத்திரிக்காவை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த கத்திரிக்காயில் நீங்கள் உப்பு போடுறப்போ உங்களுக்கு உப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து கத்திரிக்காய் நமக்கு சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அதை வேக்காட்டில் வெந்த கத்திரிக்காவை இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே அந்த கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயிலே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஒரு 2 பெரிய பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரட்டும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் கலர் நல்லா நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு லைட்டாக தக்காளி வெந்து வரட்டும். வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம தேவைக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சால்ட் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக அந்த தக்காளி வதங்கி வர டைம் ஒரு 100 ml அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை விட்டு இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரப்போ நம்ம ஏற்கனவே ஆஃப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சாலை சேர்த்துக்கலாம். இதோட ஒன்று ஒன்றா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அப்படி கொதிக்க ஆரம்பித்தோன்னே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு கத்திரிக்காயுமே ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. சூப்பராகவே வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா சூப்பராகவே வந்துடுச்சு. இப்போது நம்ம கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கோங்க. சீனி இல்லைன்னா வெல்லம் நீங்கள் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீனி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக நம்மளுக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா சூப்பரான அட்டகாசமான கத்திரிக்காய் கிரேவி நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வெறும் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி கூட அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.